பொம்மைக்குள்ள தான் ஏன் மீரா வாழ்ந்துட்டு இருக்கு. பாருயா படத்துல தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். கையை தூக்கி ஹாய் சொல்லுதியா, ஹாய் சொல்லுதியா. இந்த பங்களா 2014 இருந்து அபண்டன்டா இருக்கு. ஒரு காலத்துல இங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு மீரா. ஆனா திடீர்னு ஒரு நாள் மீராவோட அம்மாவுக்கு ஒரு டிசீஸ் வந்து ரொம்பவே பரிதாபமான முறையில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பங்களாவில் மீராவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய அந்த பங்களாவை பராமரிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் இங்கேயே தங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவளோட அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போன அந்த நேரத்தில் இந்த பங்களாவில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர் இந்த பங்களாக்குள்ளே வராங்க. அந்த நாள் ஒரு சின்ன பொண்ணோட லைஃப் ஒரு பயங்கரமான கதையாக மாறுச்சு. அந்த பங்களாக்குள்ளே வந்த 4 பேர் மீராவை ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அப்போதுலேருந்து இந்த பங்களா கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மீராவோட ஆவி இன்னும் இங்கே தான் இருக்குன்னு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்காக இந்த இடத்துக்கு வந்த ஒரு க்ரூ எதர்ச்சியா இந்த பங்களால ஒரு பிளாக் ஷேடோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. చాలా చిన్న పాపనే 2014లో ఇట్లానే మన క్రూ ఉంటుంది. 2014లో వచ్చారు షూటింగ్ కి, ఫోటో దిగడానికి వచ్చారు. వస్తే అట్లా ఫోటో తీసిరు ఎంట్రెన్స్ దగ్గర. చిన్న పాప ఫోటో పడింది, ஃபோட்டோல கேப்சர் ஆయింది. இதே மாதிரியான இன்சிடென்ட் நாங்கள் பகல் நேரத்தில் வந்தப்போ எங்களுக்கும் நடந்துச்சு. இப்போ யாரும் இங்கே வரமாட்டாங்க, யாரும் இங்கே தங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பங்களா இங்கே வந்தால் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பயத்தை காமிச்சிருக்கு. இன்னைக்கு நைட் நாங்கள் இந்த பங்களாக்குள்ளே போக போகிறோம். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? அங்கே வர அதே சத்தம் தான் இங்கேயும் வந்துச்சு. ஆனால் நம்ம ரொம்ப பக்கத்துலேயே வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த மாம் டாக்டர் சொன்னோம் இல்லையா, 2 பேரும் யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்துல அதுக்குள்ளார இருக்க குழந்தை அழுகிற சத்தம். உள்ளார போகிற எனக்கு ரிஸ்க்குன்னு தோணுது. வேணாம், இங்கேயே ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாரு சத்தம் பாரு. குட்டியாக ஒரு நாங்கள் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே மிதக்குதுயா அங்கே பாரு. ஆமாண்ணா, அந்த 4 பேர் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க. துடிச்சு துடிச்சு தான் சாவானுங்க. ஒரு வேளை செத்து இருந்தால் நரகத்தில் போய் கஷ்டப்படுவானுங்க. என்ன பண்ணுறது? ஒரு மேல் வாய்ஸ் கூட கேட்டுச்சுடா. நான் ஓதக்கூடிய இந்த அமலும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி வாசமும் உங்களுக்கு வந்து நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் அதுலேருந்து வெளியே போனீங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு ఉదవి செய்ய முடியும். మీరు బయట వచ్చేదా మేము సహాయం చేయడానికి చేయొచ్చు. நம்ம சாவுக்கு காரணமானவனே வந்து நம்ம இப்போ நெருப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். புரியுது? ஆன்மா வந்து நிம்மதியாகவும் சாந்தியாகும். நூற்றி 11 தடவை வந்து ஒரு சூறாவை ஓதி இதில் வந்து ஊத சொன்னாங்க. சொல்லிட்டு நீ கம்யூனிகேட் பண்ண. మమ్మల్ని కంట్రోల్ చెయ్యి. నీకు దిల్లు ఉంటే దమ్ము ఉంటే నన్ను కంట్రోల్ చెయ్యి. నేను ఒంటరిగా వస్తాను ఇప్పుడు. రా. வெக்கமா இல்லை உனக்கு? உன்னெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லடா பாடு. நீ உயிரோடு இருக்கும்போது மட்டும் என் கையில் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, போட்டிருப்பேன். நாங்கள் இங்கேருந்து போயிட்டா உன்னோட முடிவை நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి వస్తావా? ఎరీదియా بالله من الشيطان الرجيم
الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم. மீரா பாப்பா அம்மா చూస్తున్నారా దీన్ని? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் இதை பண்ணும்போது இன்னும் ஒரு 3 ஸ்பிரிட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்பிட் கூட இருந்த அந்த ஸ்பிரிட்டாக தான் இருக்கும். கைஸ் ஆந்திராவுக்கு வந்திருக்கோம். அப்படியே ஒரு எல்நீரை போட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் லொக்கேஷனை போய் சேர போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கைஸ் ஒரு வழியாக பங்களாக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. முதல்ல நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்கணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ஆந்திராவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். நைட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டே டைமில் ஒரு முறை பார்த்தா ஒரு ஐடியா வரும்ன்றதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு இந்த பங்களா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சீக்கிரம் நம்ம ஃபேஷன் எப்படி இருக்கு? க்யூட்டாக இருக்குடா. என்னையா கேட்ல என்னமோ வரைஞ்சிருக்குது பொண்ணு. இதெல்லாம் மீரா இஸ் ஹியரா, டோன்ட் கம். என்னடா சவுண்டு? இப்போ ரொம்ப பெருசாக இருக்கு. கைஸ், இந்த இடத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வெளில இருக்க சில பேர்கிட்ட இந்த இடத்த பற்றி விசாரித்தப்ப நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றிலாம் நான் நைட்டு வரும்போது சொல்கிறேன். பாரியா வளைஞ்சிருக்கிறதே பாம்பு மாதிரி இருக்குது. பெரிய பங்களா. ஃபயாஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜின்னை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ஆக்ரோஷமான பெண்ணை பார்க்க வந்திருக்கோம். என்ன ஃபீல் பண்ணுற? ஒவ்வொரு டைமும் போகிற இடம்லாம் அப்படி தானப்பா இருக்குது. மாடி சத்தம் வந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம். இன்னொரு கார் ஏதோ நிற்குதுடா வெளியே. வந்தால் பேசிக்கலாம், வாங்க போகலாம். ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. அதுங்க பாரு, சாரெல்லாம் கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. இதை மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. ఫ్యామిలీ ఉంటుండే, ముగ్గురు ఉంటుండే, వైఫ్ హస్బెండ్ ఇంకా వాళ్ళ డాటర్. ఆఫీస్కి పోతుండే, వాళ్ళ పాప ఇంట్లోనే ఉంటుండే. ఇంకా అట్లనే వాళ్ళ పాపని ఇదే ఇంతమంది చూసారు ఆ రూమ్ లో రేప్ చేసి చంపేసారు. చాలా చిన్న పాపనే. తర్వాత వాళ్ళ డాడీ ఎట్లా అనిపోయింది ఎవరు తెలియదు. 2014 లో ఇట్లానే మన క్రూ ఉంటుంది
2014లో వచ్చారు షూటింగ్కి, ఫోటో దిగడానికి వచ్చారు. వస్తే అట్లా ఫోటో తీసిరు ఎంట్రెన్స్ దగ్గర. ఓకే. చిన్న పాప ఫోటో పడింది. ఓ ఫోటోలో క్యాప్చర్ అయింది. ఓకే. నార్మల్గా ఐఫోన్స్ ఉంటాయి అప్పట్లో. ఐఫోన్ బ్యాటరీ 80% ఉంటే ఖాళీ 3 సెకండ్స్లో 3%కి వచ్చేసింది. ఓకే. 2014 లాస్ట్. దాని తర్వాత ఎవరు రాలే. ఓకే. ఓకే. నార్మల్గా అట్లా ఇడీనే తిరుగుతాం మా లోకల్. ஓகே. நைட் டைமில் எவர் ராரோ? நைட் டைமில் எவர் ராரு மேக்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ தான் இன்னும் அள்ளு விடுது எங்களுக்கு. ஓகே ஓகே அண்ணா. சார் தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. எங்களுக்கு முழு ஸ்டோரி தெரியாமல் இருந்துச்சு, இவங்க மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு. இங்கே பாரியா ஜோ என்னமோ போட்டிருக்காங்க பாரியா. இதுதான் சொன்னா உள்ளே போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷுவல் இருக்குன்னு. அது என்ன ஸ்டார் சிம்பிள்லாம் போட்டிருக்குது. அமாவாசை அன்னைக்கு பண்ணாங்களா ஏதோ பூஜைலாம் வந்து இங்கே. அதுதான் இதெல்லாம் அந்த ஓட்டுறதுக்கு ஏதாவது இருக்கும், சாந்தி அடையிறதுக்கு மேபி இந்த பில்டிங்கை திருப்பி கொண்டு வரதுக்காக பூஜை பண்ணிக்கலாம். பட் அப்போ கூட வேலை ஆகலை. பயங்கரமான ஆளாக இருப்பாங்க இப்போ இருக்கு. நாங்கள் இந்த பங்களாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட விசாரித்தோம். அப்போ வந்து இங்கே மீரான்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் அதெல்லாம் சொல்லலை. வயசு பொண்ணாக இருப்பாங்க தான் நாங்கள் நினச்சோம். பார்த்தா ஒரு சின்ன குழந்தை தான். ஆக்சுவலாக அது சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது எனக்கு. 2010 அந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட ஏதோ நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் ஷுர். பட் சில பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குல்ல. மேலே குரங்கு மாதிரி இருந்துச்சு. நீ பேசும்போதே சைடில் ஏதோ ஒரு வந்து எட்டி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பொருள்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. இல்லை அது கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் வந்து தூக்கி வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஆனால் பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த பங்களாக்கு. ஏய் கொலுசு சவுண்ட் மாதிரி கேட்கல, ஜல் ஜல் சவுண்ட் கேட்கல. நான் தான் சொன்னேன், நீ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஏதோ ஒன்று பார்த்தேன் நான். அதே சவுண்டு தான் இங்கே தான் சுற்றி சுற்றி வருது. இங்கே தானே ரிச்சுவல் போயிருக்காங்க, அதனால் அதே தான் சுற்றி சுற்றி வருது. எதுக்கு அந்த ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க இப்போ? எங்கே வந்துச்சு? ரிச்சுவல்னு சொன்னாலே ஏதோ ஒன்று ஆகுது. அப்படியே மேலே இருந்து அப்படியே முட்டை கொடுத்து அப்படி சாயுதுடா. அந்த பொண்ணு இன்னும் இங்கே தான் இருக்குது, போகலை. என்னது காலோட இது இல்லை கையா தெரியும். ஏதோ கால் தட மாதிரி இருக்குது. அப்படியே ஆமாம், சின்ன சின்ன கால் தடம் இருக்கு. ஏய் இல்லை, இந்த சின்ன கால் தடத்தை பார்த்தாலே உனக்கு ஏதாவது புரியுதா? பொண்ணு குட்டி குட்டியாக இருக்கு பாரு. போயிட்டு இருக்காங்கடா அவங்க. போயிட்டு இருக்காங்க. அவனை அப்படியே கிளம்பிட்டாங்க. ஆனால் பயமாக இருக்காங்க, கிளம்புறோம். நீங்கள் இருக்கிறதுனால தான் வரணும். ஆக்சுவலாக அவங்க அந்த பக்கமாக போயிட்டு இருந்தானுங்களாம். என்னடா உள்ள கார் நின்றுட்டு இருக்கு, இந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்காங்க, அதுவும் டிஎன் நம்பர் பார்த்தோன்னே உள்ளே வந்திருக்காங்க. ஏதோ பார்த்துட்டா லோக்கலாக பார்த்துட்டா. லாஸ்ட்டாக போகிறப்போ சேனல் பேர் கேட்டாங்க. கேட்டது பார்க்கறது பயந்துட்டாங்க. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி? ஏன்னா அவங்க வந்து நான் நினச்சேன் நம்மளோட வேலையே இதுதானே. பார்த்தானே ஓகே உங்களுக்கான இடம் தான் ப்ரோ, நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கலப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இரு இங்கே பாரு, இந்த ரூம் பாரு. இங்கேயும் பாரு ஏதோ எழுதியிருக்காங்க. ஹெல்ப் மீரா. சிம்பிள் கலகையாக வந்திருக்கானுங்க இந்த சிம்பிளை. டோன்ட் என்டர். இது ஏன் இது பர்பஸாக பண்ணியிருக்காங்களா? இது பாம்பு ஷேப்பில் இருக்குது பாரு. ஆமாம், இது வேணுமே உடைச்சிருக்காங்க எதுக்கோ. ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இரியா சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ఎవరు ఎవరైనా ఉన్నారా? எங்கடா கேக்குது? அந்த சின்ன குழந்தையோட சத்தம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடாக கேட்குது. கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. பேச உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக கேட்டிருக்கும் தெரில. அது ஒரு சவுண்டு சுற்றி செம்ம கிளியராக கேட்டுச்சு. கேட்கும்போது ஆடிட்டிங்காக இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி
அதுக்கு தான் இந்த மாதிரி எமோஷ்னலான இடத்துக்கு வர்றதுக்கு யோசிப்பேன் நான். இது பாரு ஸ்மோக் பண்ணி அழுவது ஒரு பெரிய இதுவோட வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் மிக்சடு எமோஷன்ஸாக இருக்குது. அம்மாவும் குழந்தையும் அங்கே இருக்காங்க. இன்னொரு மீரா. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியலையா. அவர் எங்கே போனார், அவருக்கு என்ன ஆச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும். அதுவும் இப்போ பண்ணுறத விட நைட்டு பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். டேஞ்சரும் கூட. ஒருத்தங்க ரிச்சுவல் பண்ணியும் அது அடங்காமல் இங்கேயே இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து. சும்மா எவனோ பண்ணியிருப்பானுங்கயா. அதான் சொல்கிறேன், பண்ணி வேஸ்ட்டாக தானே போச்சு, அடங்கலையே. புரியுது. என்னாச்சு? என்னடா என்னடா அது இது? பேப்பர் யாரோ கீழே என்ன உருட்டுற மாதிரியே இருக்குதுயா. எப்படி ஆட்டோமேட்டிக்காக உருள்றது? தெரியல. மண்டையிலே வந்து கொண்டா ஏதோ பெரிய சத்தம் கீழே கேட்குது. நீ சொல்கிற மாதிரி 2 ஸ்பீட் இருக்கும். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று கீழே இருக்குது. நம்மளை தான் நோட்டை விட்டுருக்குடா. அப்போ அவ்வளோதான். வேற எங்கே மேலே இருக்கா? மேலே போய் பார்த்துடலாம். டிகிரியும் கேட்குது. இங்கே பாரு, காலடி தரத்தை பாரு. எப்படியா எப்படி நான் ஏறி இருக்கும் மேலே? இல்லை அந்த பக்கம் பாரு, இந்த மேலே ஏறுது பாரு. இது வரைக்கும் இருக்கியா? போயிட்டே இருக்கு. அங்கே பாரு. இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். பேய் வண்டி இப்படி நடந்து இருக்கு. இங்க பாரு, நம்ம கை இவ்வளோ பெருசு கையில் காலோட கையில் அப்படியே குட்டி குட்டியாக இருக்கு. போயிட்டாங்க அந்த பசங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு. நைட் இன்னைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரீமான கண்டென்ட் கிடைக்க போகுதுன்னு எனக்கு இப்போவே தோணுது. இல்லை, உறுதியாக சொல்கிறேன். நைட்டு சேலஞ்சாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக. என்னதான் கட்டினாலும் ஒரு ஸ்பிரிட் நினச்சா ஒரு பில்டிங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்க முடியுது பார்த்தியா. ஒருத்தனும் இங்கே வந்து இருக்க முடியல. அப்போ பார்த்து அவருடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். இதெல்லாம் நமக்கு ட்ரைலர் தான். இதோட ஒரிஜினல் ஆட்டத்தை பார்க்கணுன்னா இன்றைக்கி நைட் இங்கே இருக்கிறோம் பார்த்தியா, அப்போ தெரியும். கைஸ், நாங்கள் இந்த இடத்த பற்றி விசாரிக்கும் போது நிறைய அமானுஷமான விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் யாருமே இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்ன வயசுன்னு சொல்லலை. இவங்க சொல்லும் போது தான் அந்த ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி கேவலமான கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ காட்டு மிராண்டியாக இருக்கானுங்க பாரு. சரி, அரபிக் கண்ட்ரீஸில் கொடுக்குற மாதிரி தண்டனையை கொடுக்கணும். மைனர் கொஞ்சம் சுட்டுட்டுன்ற மாதிரி சுட்டு கொல்லணும் அவனுங்க. நம்ம ஊர்ல அந்த ஒரு வயசு வச்சு தப்பிச்சிடறாங்க நிறைய பேர். 18 வயசுக்குள்ள பண்ணிட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அதான் பண்றாங்க. அது குறைக்கணும். அந்த 18 வயசுன்றது 15ஆ மாற்றணும், இல்லை 16ஆ மாற்றணும். 16 வயசுல அவன் தப்பு பண்ணாலும் ஜெயிலில் போட்டு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். அப்பனா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும். கேப்டன் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரு, 17 வயசுல இந்த தப்பு பண்ணியிருக்கானுங்கன்னா ஒரு வருஷத்துல வெளியே வந்துருவான். தண்டனைகள் கடுமையா இருந்தா மட்டும் கேப்டன் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். பொண்ணுங்களை தான் ப்ளேம் பண்ணுவானுங்க. நீ வந்து ட்ரெஸ் ஒழுங்கா போடல, துப்பட்டா போடுங்க டோலி, பசங்க முன்னாடி இப்படி ஆட்டிட்டு போனா அப்படிதான் பண்ணுவானுங்கன்னு பொண்ணுங்களை தான் தப்பு சொல்றானுங்க. ஆனா அவனுங்க அந்த நாய்களை எவனும் எதுவும் சொல்ல மாட்டானுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. இருக்கிறது ஒரு லைஃப். நீங்க என்ன பண்ணாலும் உங்களை குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எவன் என்ன சொன்னா என்ன,
போடா மயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குது. நியூஸில் வரதெல்லாம் கம்மி தான். அதான் நியூஸ்ல வந்து 100ல் ஒரு 10 கேஸ் தான் நியூஸ் சேனல்லாம் வரும், பரவாயில்ல மக்களுக்கு தெரிய வரும். ஒரு 90 கேஸ் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம அப்படியே போயிடும், காத்தோட காத்தா போயிடும். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை வருதா இல்லையான்னு மட்டும் பாரு நீ. கண்டிப்பா அதுவும் நடக்கும். இப்போ பெண்களுக்கு எப்படியோ அதே ஆண்களுக்கும் நடக்கும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீதியும் கிடைக்காம, அவங்க ஆத்மாவுக்கு சாந்தியும் கிடைக்காம ரொம்ப கஷ்டம்டா. நீதான் விரும்புறியா? கிளம்பலாமா? நைட்டு வந்து கவனிச்சியா? நீ பெண்களுக்கு ஆதரவாக பேசும்போது இந்த பில்டிங்கே அமைதியாக இருந்துச்சு பார்த்தியா? பார்ப்போம், நைட்டும் பேசுவோம். இவங்களுக்கு ஃபேவராக நம்ம ஏதோ பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து கம்மி தான். இதே நம்ம கண்ணு முன்னாடி பில்டிங் இருக்குது, நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளோ இடத்துல தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். மறுபடியும் நைட்டு இதே இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்க இந்த அப்பாவியான ஆத்மாக்கள் கிட்ட பேச முடியுதானே. பரவாயில்ல, எல்லோரும் சொல்கிறது என்னென்னா இங்கே இருக்க ஆத்மா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, யார் போனாலும் அட்டாக் பண்ணுறது, அவங்கள மனதளவில் பாதிப்பு அடைய செய்கிறது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. பகல் நேரத்துலேயே சில பேர் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடுவில் 2-3 பசங்க வந்தாங்கல்ல, அவங்களும் அதான் சொன்னாங்க, பகல் நேரத்தில் வரதுக்கே நாங்கள்லாம் பயப்படுவோம் அப்படின்னு. பட் எனிவே நம்மளோட ப்ரொஃபஷனே இதுதான். நைட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நைட் நான் வரும்போது மைண்ட் அளவில் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் வரணும். எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்காம அவங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை இருக்கா, ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். எடுக்கார ஜெகன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. பகல் நேரத்தில் நாங்கள் இந்த பங்களாக்குள்ளே வந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பங்களா சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் லைட்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நைட் விஷன் மட்டும் யூஸ் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்ட அப்புறம் தான் லைட் ஆன் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதனால தான் சந்தடி சாக்கில் தெரியாமல் தான் உள்ளே போக போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்க கொஞ்சம் நேரத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். கடவுளே நல்ல மாதிரியாக எல்லாம் அமையணும். ஃபயாஸ், சீக்கிரம் 2 வார்த்தை சொல்லி கிளம்பலாம் உள்ள. ரைஸ், பகல் நேரத்தில் இந்த இடத்துல வந்தப்போவே பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. அந்த குழந்தையோட அந்த நடமாட்டம், அது இந்த ஹாலிவுட் படத்தை தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த செவுத்தை நடந்து போகிறதெல்லாம் அது நீங்கள் மார்னிங் ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பகலில் நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். பகலில் அந்த போட்டு அந்த வீடியோ யாராவது பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக உள்ளார போகலாம். ஏன்னா எங்கள் நிறைய பேர் நோட் பண்ண எங்கள் நிறைய பேர் நோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நாங்களே நைட் விஷனில் பேசிகிட்டு இருக்கோம். குயிக்காக உள்ளார போயிடலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு பேசிக்கான ஸ்டோரி தெரியும். நாங்கள் பகலில் போய் பார்க்கலான்னு போனப்போ வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. பட் நைட் வந்து எப்படி இருக்குன்றது மாதிரி தெரியல. ஸோ மேபி அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி எதனால் எப்படி ஆச்சு, இங்கே இருக்கவங்களை இன்னும் நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க, வரவங்களை போகிறவங்கலாம் சில பேர்லாம் உடம்பு சரியில்லாமல், அதுக்கப்புறமும் இங்கே 2-3 மோடெல்லாம் நடந்திருக்கு, பார்த்துலாம் பயந்து போயிட்டு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுறான்னு பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு வந்து வேறு லெவலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்கே என்ன ஆச்சு? யாரோ ஒன்று எட்டி பார்த்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்? நான் பார்த்தாங்க. எங்கேயா? உருவம் பெருசாக இருக்கு, பெருசாக இருக்கு. பார்த்தியா? அந்த குழந்தை மாதிரி இருக்கு. ஜாக்கு, நீ பேசும்போது நான் கவனிச்சாங்க இருந்துச்சு. உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கரெக்டாக தெரியுது? வித்தியாசமாக தெரிஞ்சதே அது. சுத்தமாக தெரியல எனக்கு. சரி, ஏதோ சொல்கிறேன், உள்ளே போய் பார்க்கலாம். கேமரா காட்டலையா? அப்போ தெரியல, பார்த்தேன். கேமராலையும் தெரியல, என் கண்ணுக்கும் தெரியல. உள்ளார போகிறோம்ல, கிளியராகவே பார்ப்போம். வா குட்டிப்புலி. சுகேஷ், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதை மட்டும் சொல்லிடுறேன். ஈவினிங் டைம் வரப்போ சரத்தனை ஏற்கனவே இது சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு எதுவும் பெருசாக தெரில. ஆனால் இந்த லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் இந்த 3 பேர் வந்து சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பதட்டமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவ் ஃபீல் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே போகிறப்ப இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு எடுத்து டக்குன்னு கிளம்பணும். ஒருத்தங்க என்னென்னா, இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்து சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அசம்பாவிதங்கள் ஆகிருக்கு. அதனால் இப்போ இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்காங்களாம். இந்த இடத்துல நிறைய எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மீறி தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஏன்னா இது வேறு ஸ்டேட்டு. நம்ம ஊர்லாம் கூட எதாவது பேசி சமாளிக்கலாம்.
இங்கே கிட்ட சவுண்ட் கேட்டுச்சுல. கைஸ் லிட்டரலாக எங்கள் பின்னாடி இங்கேருந்தே சத்தம் வந்துச்சு. என்ன மாதிரி ஏதாவது சத்தம். ஏன்னா விலங்கு எதுனா பாம்பாக இருக்குமோ? பாம்பான சரி வா போகலாம். வித்தியாசமான சத்தம். ஆக்சுவலாக நம்ம காரை சுற்றி தான் இங்கே சத்தம் வந்துச்சு, அங்கே வர அதே சத்தம் தான் இங்கேயும் வந்துச்சு. ஆனால் நம்ம ரொம்ப பக்கத்துலேயே வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த மாம் டாக்டர் சொன்னோம் இல்லையா, 2 பேரும் யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்துல காருக்குள்ளே இருக்கு. குழந்தை அழுகிற சத்தம். நம்ம இங்கேருந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு போகலையே. கைஸ் கேட்குதா உங்களுக்கு? காருக்குள்ளே காரம் இருக்குங்க. எதுவுமே இல்லை நான் உள்ள. ஐயோ இதெல்லாம் ஒரு குழந்தை அழுகிற சத்தம், ஒரு குழந்தை அழுகிற சத்தம் எக்ஸாக்டாக கேட்குது. எல்லாரும் இந்த சத்தம் கேட்குது. இந்த கடைக்கு நம்மளுக்கு பின்தொடர்ந்து வருதான் பார்க்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் கூட நின்று கட்டலாம். நம்மளை இப்போ ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. ஆனால் வெளியே இருக்கும்போது இவ்வளோ சத்தம் எப்படி? இந்த சைடுமே கேட்குதுண்ணா, இந்த சைட்லையும் கேட்குது, இந்த சைட்லையும் கேட்குதுண்ணா. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதால் உள்ளார போக முடியும், வெளியும் வர முடியும். அது இன்னொரு டைமென்ஷனில் வாழ்கிற கிரியேச்சர். அதோட சத்தத்தை நம்ம வெளிப்படுத்துது. ஒரு வேலை சொல்ல முடியாது. இப்போ என் பக்கத்துல நின்னாலும் நிற்கும், தெரிய மாட்டேன், தெரியாது. வெளியே வந்து குழந்தை உள்ள அம்மா என்னாச்சு என்னாச்சு? காதில் வந்து ஊதுனா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு, அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை வெல்கம் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை உள்ளே வராதுன்னு எடுத்துக்கிறதா இல்லையானே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. தரப்ப இங்கே பாரு, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நிறைய வாட்டி உனக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஏதாவது ஒன்று உன் காதுகிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறனால நீ ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுற. உள்ளே வர போகிற எனக்கு ரிஸ்க்குன்னு தோணுது. வேணாம், இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாரு சத்தம் பாரு கடிச்சிக்குது உள்ள. ஐயோ எக்ஸ்ட்ரீம். இல்லை போகலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஐயோ இதெல்லாம் பார்த்துமாயா உள்ளார போகலான்ற. ஆற்றுல நீங்கள் இருக்கீங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீ கம்யூனிகேட் பண்ணு, நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அந்த வீடியோவை. நான் டேக் ஓவர் பண்ணவா? இல்லை ஆமாயா, லாஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆகி கிட்ட 2 மாதம் 3 மாதம் பிரேக்ல இருந்தான். தெரியும்ல உனக்கு, தெரிஞ்ச எப்படி பேசுகிறேன். அங்கே பாரு, பார்க்குது பாரு, எங்கேருந்தானா வந்து இது நிற்கிது பாரு. டேய் ரொம்ப கத்தாதீங்க. ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா கூட பயந்து எக்ஸ்ட்ரீமாக கத்திடாதீங்க. ஓகே லைட்ஸ் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. தேவையான இடத்துல மட்டும் தான் நம்ம லைட் யூஸ் பண்ணுவோம். எப்போ பங்களா மாதிரி இருக்குது, இங்கே போய் லைட் யூஸ் பண்ணலான்ற. ஏன்னா உள்ளே போகிறதுன்னு முடிவாயிருச்சு. அதை ப்ராப்பராக போய்ட்டு ப்ராப்பராக வெளில வரலாம். அதில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஓகே நைட் டியூஷனில் தெரியாது. பிரைட்னஸ்லாம் குறைச்சி வச்சுக்கோ. டோர் முடியிரு. டோர் மூடு. மூடு பார்த்துக்கலாம். அதாவது ஏன்ப்பா ஆல்ரெடி பயங்கரமாக இருக்குது, இதை நீ கதவை வேற சாத்த சொல்கிற. அது பேசுகிறது எக்கோ கேட்டியா? அதுவே ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஆகுது. கேட்குதுப்பா. மேலே போயிடலாமா? டேரெக்டாக கீழே ஒரு முறை பார்க்கலாம். கால் பண்ணுறாங்க ஏன் செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. சரி வா சீக்கிரம். ஒரு இடத்துக்குள்ளார போனால் தான் எப்போவுமே ஆக்டிவிட்டி நடக்கும். ஆனால் தக்காளி இங்கே வாசலில் நிற்கும் போதே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. வெறும் கத்துற மாதிரில எனக்கு மட்டும் தான் கேட்குதா சார்? தானே கேட்குது. இன்னொன்று சார் கார்கிட்ட தான் கேட்குது. ஆமாம், ஒரு வேளை கார்கிட்ட வந்து காரில் ஏற்றி எங்களை கூப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டா தெரில. பார்க்கலாம். ஒன்று வெளியே இருக்குது, ஒன்று உள்ளார தானே இருக்குது. ஆமாம், என்னன்னு பார்க்கலாம். சொல்ல முடியாது. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே வந்தாலும் வரும். ஒரு வேளை வெளியே அம்மா இருந்து என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு கூட என்ன சொல்லலாம்ல. போகலாம்ல, ஏன் போகல?
யார் வெளியே வெளியே ஒரு ஆத்மா இருக்குது, அதால் உள்ளே வர முடியலையோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், அது இங்கே இருக்கிற ஆத்மா கிட்ட பேசினா தான் தெரியும். இப்போ வெளியே நிற்கிறது யாருன்னு தெரியல, உள்ளே இருக்கிறது யாருன்னு வெளியே தெரியல. யார் இருக்காங்கன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் லோ லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி பகலில் வந்தப்போ இந்த இடத்த காட்டவே இல்லை. பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் தான் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பதப்பதப்பாக இருக்குது. பேக் சைடு இது. ஐயோ, இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கலாம்ல இந்த இடத்துல. நம்ம வந்தது தெரியாமல் வந்தது தெரியாமல் அழுகுத்துறா குழந்தை, அழுகுற சத்தம்டா அது. விளையாடினா இந்த மாதிரியா சத்தம் வரும்? அந்த ஆத்மா இங்கே தவிச்சிட்ருக்கு, துடிச்சு வச்சு பரிதாபமாக இறந்து போயிருக்கு. 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. சிரிக்குமா அப்படியே? அப்பேற்பட்ட ஆத்மா சிரிக்குமா உனக்கு? ஒன்று கோவப்படும், இல்லை ஒன்று கோவப்படும், இல்லை அழுகும், 3ஆவது அட்டாக் கூட பண்ணும். கொஞ்சம் கேப்பிட்டு வாங்க. మీరా పాపా ఎక్కడ ఉన్నారు మీరు? ఎందుకు ఏడుస్తున్నారు? మేము మిమ్మల్ని చూడాలని వచ్చాము, మాకేం బ్యాడ్ ఇంటెన్షన్ లేదు. మా ముందుకు వస్తారా? ఇప్పుడు మా ముందుకు మీరు ఇప్పుడు వస్తే ఇప్పుడు ఇక్కడ నుంచి పోతాము. நீங்கள் எங்கள் முன்னாடி இப்போ வந்து நின்னீங்கன்னா நாங்கள் உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். சத்தம். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். பயங்கர கோபத்தில். எந்த ரூமில் இருந்து வருதுன்னு தெரியல. ப்ளீஸ், பகல் நேரத்துலையும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு சுற்றி சுற்றி நிறைய சத்தங்கள் வந்துச்சு சூரியன் மறைஞ்ச அப்புறம். ஆனால் எந்த உருவத்தையும் எங்களால் பார்க்க முடியல. எங்கள் கிட்டே சத்தம்லாம் கேட்குது, பட் எதுவுமே இல்லை. தெரிஞ்ச அந்த ஆத்மா அவங்கள வெளிப்படுத்திக்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்திக்க விரும்பலை. பக்கத்தில் இருக்கியா? என்னாச்சு? என்னாச்சு? இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன், எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் டேம் ஷோராக ஏதோ ஒன்று இருந்துச்சு அங்கே. మీతో ఎవరైనా ఉన్నారా ఇక్కడ? మీరా పాపా? మాకు చాలా కష్టంగా ఉంది, మీరు ఏడుస్తున్నది చాలా కష్టంగా ఉంది, நீங்கள் அழுகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முறையில் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. உங்கள் குரலை கேட்கவே எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பல வருஷமாக உங்களோட ஆத்மா இந்த இடத்துல மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம்.
உங்களை மாதிரி கஷ்டப்படுற நிறைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களை நம்பலாம். அந்த 4 பேர் மாதிரி நாங்கள் கிடையாது. என்ன பண்ணுறது? சரத்து, அப்போ ஒரு நாள் இன்னொரு மேல் யாரோ ஒருத்தங்க வந்து இங்கே தான் இந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ? மேபி அதுக்கப்புறம் 2-3 டெத்துலாம் ஆச்சுல, அதோட ஆத்மாவும் இங்கே சுற்றிட்டு இருந்தா. ஆம்பளை நடுவில் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப மைன்யூட்டாக கேட்டுச்சு. இந்த அழுகுறல் சத்தம் எப்படி தெரியுமா இருக்கு? நான் இந்த இடத்துல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி வச்சுட்டு கொடுமை பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சத்தமாக தான் அது எனக்கு ஃபீல் ஆகுது. போய் பார்க்கலாம், வேற போகலாம். మేము మిమ్మల్ని చూడాలని పైకి వస్తాము. మీరా పాప, నేను మాట్లాడేది మీరా పాప దగ్గరనే. అంటే 3 times ఏమైనా నాకు సిమ్టమ్స్ ఇస్తారా? ఏమైనా చేసి మీరే అని నేను కన్ఫర్మ్ చేయాలి ఫస్ట్. అప్పుడే నేను మీకు హెల్ప్ చేయడానికి పాసిబుల్ ఉంది. ప్లీజ్ రెస్పాన్స్ ఇవ్వండి. పాపా, மேலே போய் பார்க்கலாம் சரத்து. இன்னொருத்தங்க யாரோ இருக்காங்க. Someone is controlling மீரா. கேட்கலையா? 2 பேர் இருக்காங்க. சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ அந்த மேல் வாய்ஸ் யாரோடது? அந்த போலீஸ் சத்தம் கேட்டுச்சுல, அது மேபி மீராவோட அம்மாவை கூட இருக்கலாம். அவங்க டிசீஸ் வந்து தான் இறந்து போனாங்க இந்த இடத்துல. ஓகே, அவங்களோட துர்மரணம் கிடையாது. இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க ஆத்மாவும் இந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா? எப்படியும் அவங்க ஒரு குட் ஸ்பிரிட்டாக அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போயிருந்தாலும் குட் ஸ்பிரிட்டாக இருந்தால் பூஜை ரூமில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம காலங்காலமாக கேள்விப்படுறது. இப்போது மீரா பாப்பா வந்து ஒரு அல்பாயுஸில் இறந்து போன மாதிரி தான். அது நெகட்டிவ் ஸ்பிரிட்டாக கூட இருந்து அவங்க தானே எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. பாப்பா தானே பண்ணு. எனக்கு ஒன்று தோணுதுரா. சொல்லு. அவங்க அப்பா சமீப காலமாக காரணம் என்னன்னே தெரியல. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, இல்லை அவர் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரா, எப்படியும் யோசிக்க தோன்றலடா. மண்டலம் வலிக்குது. மந்திரம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். மந்திரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, பகலில் பார்த்தோம். சஸ்பிஷியஸாக இருக்குது. பின்னாடி நிறைய ட்ரமாட்டிக்காக நிறைய நடந்திருக்கும் போல். மேலே போய் பார்த்தா தான் மேற்கொண்டு தெரியும். போகிறதுக்குள்ளேயே எனக்குலாம் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் குழம்பி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இப்படியே இதை பற்றி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட ஏறல, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குது. மேலே போனால் ஏதோ தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மச்சான், ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். போகலாமா? இங்கே யாரும் நின்று பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்த்த மச்சான். இப்படி இருக்கிறாங்க யார் வழியும் உட்காந்துருக்கா பாப்பா. சத்தியமாக நான் பார்த்தேன். நாம இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. இங்கே ஒரு உருவத்தை பார்த்தேன் நான். இப்போது கேமரா திருப்பத்துக்குள்ளே மேனேஜ் ஆயிடுச்சு டக்குன்னு. வெளியே இருந்து நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணோம், பின்னாடியே ஒன்று ஃபாலோ பண்ணுது, முன்னாடியே ஒன்று ஃபாலோ பண்ணலாம். காரங்க ஒன்று இருக்குது, பில்டிங் ஒன்று இருக்குது. உப்பு மட்டும் லிட்டராக அதே மாட்டான்றாங்க. இருக்காங்க 2 பேர் இருக்காங்க, வெளியில் யாரோ இருக்காங்க. இந்த சுற்றி பில்டிங்கே சஸ்பீஷியஸாக இருக்குது எனக்கு. புரியல. மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்க்கலாம். பேக்லாம் வெளியே இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். சரி, ஃபஸ்ட்டு மேலே ஒரு முறை பார்த்துடலாம். கம்யூனிகேட் பண்ணுறது முயற்சி பண்ணலாம். சரி, நம்மக்கிட்ட புதுசாக இப்போ EVP ரெக்கார்டர் கூட இருக்குது. ஐஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் EVP ரெக்கார்டர்னால் என்னென்னு. அதை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதை ட்ரை பண்ணலாம்.
அண்ட் ஸ்பிரிட் பாக்ஸ் இருக்குது, டவுசிங் ராட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு முறையில் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம். ஏதாவது ஒரு முறையில் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை இந்த பங்களாவை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அவங்கள பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். வா. நான் சொல்கிறதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வரலையே. பாப்பா பேச பயப்படுதோ? நம்மளை நம்பலை இன்னும், அதுதான் நினைக்கிறேன். நீ சொன்னல எல்லா ஆம்பளைங்களும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. மேபி அவங்களே நம்மள மாதிரி நினச்சிச்சு போல. இல்லையா, பேய்களுக்கு செத்ததுக்கு அப்புறம் நீ நல்லவன் கெட்டவனா அவங்களுக்கு தெரியாது. மனுஷனும் வந்து அவங்க நம்புறதுக்கு நம்ம பேச பேச தான் அவங்களுக்கு தெரியும். நம்புறது தான் கஷ்டம். நீங்கள் ஏதாவது பண்ணி ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிறது தான் சொல்ல முடியும். இரு பயங்கரமாக ஓடுதியா வேகமாக. ஒரு சவுண்ட் கேட்குதுடா. சவுண்ட் எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. சவுண்ட் எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. லாரி சவுண்ட் கேட்குது. அது கூட வேறு ஏதோ சவுண்ட் கேட்குது. வெளியில் லாரி போகுது ஆக்சுவலாக. அது கூட சேர்ந்து ஒரு சவுண்ட் கேட்குது. லாரி சவுண்டு. அந்த பெயிண்ட்டே வந்து ஒரு உருவம் மாதிரி தெரியுது. இங்கே பாரு. பார்த்தேன், நானும் பார்த்தேன். கை வச்சு இந்த கேமராவில் தெரியும், அதில் தெரியாது. ஏய் கண்ணாடி கண்ணாடி வெடிச்சிடாதீங்க, காலில் ஏறிடும். మేము స్టెప్స్ కాడ చూసింది మీరా? పాపాది నువ్వా? నేను చూసింది నువ్వా? నువ్వంటే మళ్ళీ వస్తావా నా ముందుకు? கத்தாவா புரியுது எனக்கு. கத்தாது கூலாக இருக்கணும். என்னடா அது? ரொம்ப உஷாராக இருக்கணும்டா. இது வரைக்கும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே ஏதோ ஒன்று நடந்தது. நான் எப்போல்லாம் மீரா கிட்ட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுறனோ அப்போல்லாம் ஏதோ ஒன்று தடுக்குது. கரெக்டாக? ஆமாம், நோட் பண்ணிங்களா? அதை ஆரம்பத்துலேருந்து நான் பேசும்போதெல்லாம் வேற ஒரு சட்டம் வந்து தடுக்குது. மீரா கிட்ட பேச விடாம இரு கிட்ட போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். பேனிக் ஆகாது. எங்கேருந்து வந்துச்சு அது தெரில. திடீர்னு அப்படி அது பாடு வந்து அப்பியர் ஆகி நிற்கிது. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. கால் மட்டும் அங்கே காட்டுறான். அங்கே காட்டுறா தெரியுதுன்னு. இரு ஃபோன்லேயே ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஏய் அது ஆடுதுப்பா, ஆடுது. அங்கே காட்டுறா. என்ன ஏன்டா காட்டுற? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ மை காட். மக்கா மக்களே. மீரா, அந்த பொம்மையில் இருக்கிறது நீதானா? இருங்க கிட்ட போகிறேன். இங்கே இருங்க. பாப்பா దీని లోపల ఉన్నావా? நீ போக போக அது மூவ் ஆகுதியா? என்ன போச்சா? நாம பகல்ல வந்தப்போ இந்த பொம்மையை நம்ம இங்க பார்க்கவே இல்லை. எப்படி இந்த பொம்மை இங்க வந்துச்சு? லிட்டரலா எழுந்து நிக்கிற மாதிரி இருக்கே அது. ஐயோ, இந்த பொம்மைக்குள்ள தான் மீரா வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க பாருயா மீரா. கையெல்லாம் ஐயோ, கையை பிடிச்சு அதுவே எந்திரிச்சு நடக்குதுயா.
படத்துல தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நடக்குமே அது நம்மளுக்கு நிஜமா கையை தூக்கி ஹாய் சொல்லுதியா, ஹாய் சொல்லுதியா, ஹாய். நீ என்னயா இப்படி இப்படி பாரு. யோ விளையாடுதியா? யோ ஹாய் மீரா பாப்பா, ஆடலாட்டாமா அப்படின்னா விளையாடலாமான்னு கேட்குறேன். హాయ్ సో క్యూట్ మీరా పాపా, మీరేనా అది? ఎవరు ఉండేది మీతో? எங்கடா என்னடா அது? யோ அது அம்மாயா குழந்தைய தூக்குதியா? எவ்வளோ சொன்னது கரெக்டாயா? யோ மீராவும் அவங்க அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஏய் மீரா, தாயும் குழந்தையும் இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களா? ఇద్దరు ఉన్నారా మీరు? குழந்தைய தூக்கிட்டு போகுதியா? மீராவும் மீரா அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம நினைச்சது கரெக்டா போயிடுச்சு. 2 பேரும் நம்ம பாத்துறோம். எதிர்பார்க்கவே இல்லையா நம்ம? மீரா மட்டும் அந்த பொம்மையோட ஒரு உடம்புக்குள்ள இருக்கு. மீராவுடைய அம்மா அவங்களோட ஒரிஜினல் உருவத்திலே இருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து அந்த பனிக்க வேணாம். அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது உயிரோடு இருந்தால் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசணும். ஓகேவா? கண்ட்ரோலாக கூலாக காமாக MS தோனி மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம. ஓகேவா? சரிவா? இப்போ என்ன பண்ணலாம்? 2 பேர் இந்த பக்கம் போகலாம். இதுக்கான வழி ஞாபகம் இருக்கா? ஒரே நிமிஷம் இருக்கு. இந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை. ரிச்சுவல் பண்ண இடம் இங்கே தான் இருக்கு. பகலில் இந்த இடத்துல நம்ம ஆக்டிவிட்டி சுற்றி தெரிஞ்சது. இப்போ நம்ம 2 பேராக இந்த பக்கம் போகலாம். வா, யாராவது ஒருத்தர் கூட வந்து கேமரா கூட பயப்படாது. ஓகேவா? தைரியமாக இருங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டு இங்கே தான் செஞ்சுருக்கானுங்க. வேகமாக ஓடிச்சியா? வழி இருக்கா இந்த சைடு? இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டா? இந்த லைட்லாம் போனால் நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தான் ஒன்றை மாதிரி சத்தம். நம்ம பார்த்து புதுசு கிளியராக கேட்குது. கிட்ட பக்கத்துலேயே வர மாதிரி தான் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே தானே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தோம். அவன்கிட்ட போயிடுச்சு. முடிஞ்சு. எங்களை எதுவும் பண்ணுறாதீங்க. லைட்டில் ஃபிகர் வந்து உள்ளே எதுனா வந்து தெரியலடா. நான் போயில நம்பியா புள்ளி என்ன ஆனாலும் ஒன்றா இருக்கணும். இங்கே தான் பார்த்தோம்ல? ஆமாம், இங்கேயும் பார்த்தோம். அவனுதான். ஆனால் டிஸ்கோ லைட் மாதிரி போட்டு விளையாண்டுருக்கானுங்க. பார்த்து இது சஞ்சு கிஞ்சி போ. வெளியே பேசினால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அங்கே தான் போயிட்டுருக்கு. அந்த பக்கமும் போயிட்டுருக்கு. வெளில இருந்தும் நிறைய சத்தங்கள் வர்றதுனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. வந்துட்டானுங்க அவனுங்களும் இந்த பக்கம் சுற்றிட்டு. எங்களை எதுவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா அட்டாக் பண்ணணும் நம்மளுக்கு? எந்த சந்தது தான் ஆச்சு? சரி, இந்த இடத்துல நிற்க வேணாம். உள்ள போ.
போயிட்டு உடனே 2 பேரும் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரீங்களா? கம்யூனிகேட் பண்ணலாம். சரி, ஓகே. திஸ் இஸ் த ரைட் மூமெண்ட். அது ஏதோ பேச நினைக்குது, நமக்கு அறிகுறியும் காட்டிடுச்சு, கையெல்லாம் కాటుது. ఇప్పుడే ఇంకో 5 minutes నేను మీతో మాట్లాడేదానికి ట్రై చేస్తున్నాను. ప్లీజ్ దాంతో మాట్లాడండి, ఏమన్నా చెప్పండి నాకు. பின்னாடி போவாத காத்துலாம் வலிக்குது. கைஸ் லிட்டரலாக காதுலேருந்து ரத்தம் வராததான் குறை. அந்த அளவுக்கு காதில் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. சத்தம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. மைக்கில் ஆடியோ அந்த அளவுக்கு பிக்கப் ஆகுதுன்னு தெரில. நெகட்டிவ் வைப்ரேஷன் எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இடம் ஆக்சுவலாக சம்மர் சீசன் தான் இருந்தாலுமே அவ்வளோ கோல்டாக ஃபீல் ஆகுது எங்களுக்கு. ஸ்வெட் கூட ஆகலை. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங்குள்ளலாம் போனால் எனக்கு மழையாக ஊற்றும் வேர்வை. இந்த இடத்துல சில்னஸ் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக நெகட்டிவிட்டியோடு சரௌண்ட் ஆகிருக்கு இந்த பில்டிங்கு பங்களாவே. அதனால தான் ஷூட்டிங்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க இப்போ இந்த பில்டிங். ஆமாம், நல்லா நோட் பண்ணியா? ரிச்சுவல் நடந்த இடத்த சுற்றி தான் ஏதோ ரிச்சுவல் பண்ண கபோதிங்க ஒழுங்காக பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொம்மை ஆடிட்டு இருக்கு. நீரதாயா பேசிட்டு இருக்குது. அப்போ இவமா இந்த பொம்மைக்குள்ள வந்து தான் பேசிட்டு இருக்குதா? அது சத்தம் இல்லடா, அதோட வாய்ஸ்டா. பொம்மை கிட்ட போகலாம். இதுக்கு மேலே கிட்ட போகாதையா? இந்த கேமரா அப்படி ரைட் அடி. பார்த்தியா கேமரா கிட்ட எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு பாரு. ஆப்ஸ் சரௌண்ட் பண்ணியிருக்க இடத்துல தான் ஆத்மாக்கள் நிறைய இருக்கும். ரொம்ப கிட்ட போகாத சரத்து. கத்தக்கூடாதுதான் சொல்றேன். என்னையா குடும்பமா பேசுறாக்கா? நான் இல்லைக்காக்கோ. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன் போல. சொதப்பிடாது. பாப்பா இதுக்கு தான் நான் அப்பலேருந்து சொன்னேன், கீழே ஏதோ ஒரு மேல் வாய்ஸ் கேட்டுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக அந்த மேல் வாய்ஸ் தான் இதுங்களை வந்து ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. நம்மளை பேச விடாமல் ட்ரை பண்ணிட்டு மீரா வந்து நம்மகிட்ட பேச ரெடியாக தான் இருக்காங்க. பட் மீரா கிட்ட பேச விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருக்குது. சரத்து இப்போ சரத்தை அட்டாக் பண்ணதும் அந்த இதாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தியா? மீரா இல்லாமல் முதல்ல நம்ம அதுக்கு கட்டு போடணும். அதுக்கு கட்டு போட்டாதான் இங்கே நம்மளால அதுங்கள்ட்ட பேச முடியும். மீராகிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும். இது எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணுற வேலை இல்லை, பக்காவாக யோசிச்சு தான் இதை பண்ணணும். இப்போ நம்ம மீரா பாப்பா தேடி தான் வந்தோம். இங்கே வேறு ஏதோ ஒன்று கொடூரமான கெட்ட ஆத்மா இருக்குங்க. என்னால் கிளியராக உணர முடிஞ்சது. அந்த சத்தம் கதை கிழிச்சிச்சு, கழுத்தை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. லிட்டரலாக என் கழுத்தை இப்படி பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. முதல்ல நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெளியே போகலாம். ஃபஸ்ட்டு யோசிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா இதுக்கு கட்டு போடணும். இதுக்கு கட்டு போட்டால் தான் மீராவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவும் முடியும், மீரா கிட்ட பேசவும் முடியும், நமக்கும் அதுதான் பாதுகாப்பு. சார் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு இது சொன்னல, டிவைஸ் ஒன்று சொன்னல, அதை வச்சு இவிபிஎஸ்ஸாக ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. நம்ம இருக்கிற எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் நீ எது ட்ரை பண்ணாலுமே ஃபஸ்ட்டு இந்த ஆண் ஆத்மாவை நீ வந்து கட்டு போட்டு லாக் பண்ணாதான் பேசவே விடும். அது இல்லைன்னா அது உள்ளார பூந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அது எப்படி கட்டு போடுறது தெரில, அது யோசிக்கணும். எனக்கு ஒரு வழி தெரியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் நம்ம வெளியே போயிட்டு நம்ம டிவைஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கலாம். கொஞ்சம் யோசிக்கணும். நீயும் வந்து நார்மலாக இல்லை, கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இவன் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கான். நீ தான் வந்து அதுதான் சொல்கிறேன், நான் மட்டும் அஃபெக்ட் ஆனது இல்லையா? இது வந்து நம்மளோட முடிவு. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்குது.
பார்த்துக்கணும். நம்மளோட இதுவும் முக்கியம். ஓகேவா சார்? எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கோம் நமக்கு தான் தெரியும். சரத்து இப்போதைக்கு வெளியே போகலாம், கேஜெட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஓகே. நான் ஒரு இமாம்கிட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கணும், இது கட்டு போடுறதை பற்றி. அது ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருப்பார் அந்த நேரத்தில். ஃபோன் பேசி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லையே. விடாமல் கால் அடிச்சு தான் பார்க்கணும். 4 உயிரை காப்பாற்ற ஒரு உயிரை டிஸ்டர்ப் பண்ணுறல தப்பே இல்லை. இதுக்கு தான் சொன்னேன் வாங்கடே அப்பா டே வாங்கடே. ஓடி போ நீ சொன்னதெல்லாம் புரியுதியா? நீ பேசலாம் சொன்னதுனால இவ்வளோ ஆக்கோஷமாக கொண்டு இந்த மாதிரி ஒரு கிளியர் பிளானோட நாங்கள் 4 பேரும் உள்ளே போக போகிறோம். ஃபயாஸ் இமாம் கிட்ட கால் பண்ணி பேசிட்டாரு. அவர் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காரு, எப்படி ஒரு துஷ்ட சக்தியை, ஒரு கெட்ட ஆத்மாவை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு கட்டு போட்டு வைக்க முடியும்னு. ஸோ அதை முயற்சி பண்ண போகிறோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு எங்களுக்கே தெரியல, நோ ஐடியா. அதுக்கு சரியான நேரம் சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சாதான் அது நடக்கும்னு அவர் சொன்னார். பட் முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. எல்லாம் ஓகே தான். நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். பட் அவர் பயந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது ஒன்று. 2வது என்னென்னா, இன்றைக்கி இப்போ முழு அமாவாசை, மானத்தை காட்டு, நிலாவே கிடையாது இன்றைக்கி. இந்த நாளில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அதையும் சேர்த்து தான் சொன்னார். ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம், அஃபெக்ட் கூட ஆகலாம். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு பயம்தான் எனக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ரிலீஃப் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறோம். எங்கள் 4 பேர்த்துக்கும் என்ன வேணாலும் ஆகலாம், பார்க்கலாம். இந்த குடும்பத்தோட மரணம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாதிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, பரிதாபப்பட்டிருக்காங்க. ஆனால் இறந்தும் அவங்க ஆத்மா இவ்வளோ ஒரு பாவ நிலையில் இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த ஆத்மாக்களை கட்டுப்பாட்டில் வச்சிட்ருக்கிறது அவங்க மரணத்துக்கு காரணமானவங்களாக இருப்பாங்களான்னு. அதாவது அவங்கள ரேப் பண்ணி கொன்னவங்கள யாரோ ஒருத்தன். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் பகல் நேரத்தில் விசாரித்தப்பவே சில பேர் அதை சொன்னாங்க, சில பேர் அதை பேசி மழுப்பிட்டாங்க, சரியாக சொல்லலை. அவங்க ரிலேட்டிவில் ஒருத்தர் அந்த 4 பேரில் 2 பேரை கொண்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஆத்மாக்கள் கூட இவங்களை கட்டுப்படுத்தி வச்சிட்ருக்கலாம். வி டோன்ட் நோ, பாசிபிள்ஸ், சான்சஸ் ஆர் ஹை. உள்ளார போனால் தெரிஞ்சிடும் சார். அதை இது நாங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து மன தைரியத்தோடு தான் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டாலும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமான பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். பட் இனிமேல் மனசில் கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் தான் அங்கே இருக்க அந்த நெகட்டிவ் நாயை அடித்து துரத்த முடியும். ஓகேவா? லெட்ஸ் கோ. ரவுண்ட் 2 ஸ்டார்ட். அங்கே போகிறாங்க. இதான் நான் சொன்னேன். அப்புறம் பாரு, நான் இதை போதும். இப்போ தெரியுது தெரியுதாண்ணா? குட்டியாக ஏதோ ஒரு ஊரும் நாளை நின்றுருக்க மாதிரி இருக்குது. ஐயோ, அப்படியே மிதக்குதுயா, அங்கே பாரு. ஆமாண்ணா. ஐயோ, வித்தியாசமாக இருக்குது உருவம். அது எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது பாரு. கைஸ், அந்த கெட்ட ஆத்மா இப்போ நம்ம மேலே இன்னும் கோபமாக இருக்கும். நம்மளை உள்ளே கூட வரவிடாது. ஃபயாஸ், மந்திரத்தை ஓதிட்டே வா. எப்படியாவது நம்ம மேலே போகணும். நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்மளை தடுத்துச்சு மேலே வரவிடாமல். இப்போ கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரீமாக தடுக்கும். லாஸ்ட் டைம் நம்மளை அடித்து திறந்துச்சு. ஓகேவா? ரெடியாக இருந்துக்கோங்க, தனியாக யாரும் போயிடாதீங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط நான் சொன்னேன்ல, நிறுத்தாத, சொல்லிட்டேவா?
अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकी यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकी यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालीन आमीन बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहु ला इलाहा इल्ला हुवल हय्युल कय्यूम ला तअखुज़ुहु सिनतुन वला नौमुन लहु मा फिस समावाति व मा फिल अर्ज़ मन ज़ल्लज़ी यशफ़अहु इंदहु इल्ला बिइज़्निहि यअलमु मा बैन अयदीहिम व मा खल्फ़हुम वला युहीतून बिशैइन मिन इल्मिहि इल्ला बिमा शाअ वसिअ कुर्सियुस समावाति वल अर्ज़ वला यऊदुहु हिफ़्ज़ुहुमा व हुवल अलियुल अलीम। இங்கே பாரு சரத்து, இங்கேயும் வந்திருக்கு. ஸ்டாப் ஆயிடுச்சியா? இதை நம்ம கவனிக்கவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பயம் காட்டும், 4வது வாட்டி அடங்கி தான் ஆகணும். போகலாமா? தைரியமா போகலாம், ஆனால் ஜாக்கிரதையாக தான் போகணும். நான் போகுவா முன்னாடி நீ போறியா? நீயே போ. எல்லா பக்கமும் சத்தம் கேட்குது. மேலே போனால் அதை பார்க்கலாம். சுற்றி இங்கே தான் வருது. ஜகன், அந்த பாக்ஸ் கொடு. அந்த பொம்மை எங்கே போயிருக்கோம்? நம்ம வரும்போது கீழே வந்து இருந்துச்சு. காணுமே பொம்மை இப்போ ஸ்டெப்ஸில். அந்த பொம்மை எங்கே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொம்மை அதுவாகவே இங்கே வரும். கைஸ், இப்போ ஃபயர்ஸ் ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ணி அந்த கெட்ட ஆத்மாவுக்கு ஒரு மந்திர கட்டை போடப்படுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா நம்மளை தடுக்கும். இங்கே இருக்க மீரா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் பேச விடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களை நெருங்கவே விடல, அட்டாக்கே பண்ணிருச்சாங்க கழுத்தை பிடிச்சி. இப்போ அதை விட எக்ஸ்ட்ரீமாக என்ன வேணால் நடக்கலாம். இந்த பாதுகாப்பு நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான். சிரிக்குது அது. என்னாச்சு? சதை பேந்துருச்சு. தொடாதீங்க. சரி காட்டு. என் கை சதையே பேந்துருச்சு. அது இது பட்டு தஸ்பி மணியை கொடு. మీరా పాపా అమ్మా భయపడద్దు, మేము ఉన్నాము, మీకేం అవదు. నమ్మకం చేయండి. ట్రస్ట్ us ప్లీజ్. డెఫినెట్లీ we will help you. We are here to help you. மீரா, நீங்கள் ஒரு நல்ல ஆத்மா தானே?
நல்ல ஆன்மாவாக இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்களும் உங்கள் அம்மாவும் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தீங்கன்னா, நான் இப்போ பேசுகிறது, நான் இப்போ பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு வாசம் மிகுந்த ஒரு ஊதுபத்தி. நல்ல ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து பிடிக்கும், கெட்ட ஆன்மாக்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்ய தான் வந்திருக்கோங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தான். அதை வெளிப்படையாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் செய்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இங்கே இருக்காதீங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, நாங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது உண்மையா இல்லையாங்கிறத இப்போ நீங்கள் தான் எங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம். உங்களுடைய சாவுக்கு காரணமான அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இப்போது உங்களை இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்களா? அப்படி தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சத்தத்து மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. మీరు చచ్చిపోయినదికి కారణం వాళ్ళదా? మీరు ఇక్కడ మిమ్మల్ని ఇక్కడ కంట్రోల్ చేస్తున్నారా? అది నిజం అంటే ఏమైనా మాకు సిమ్టమ్స్ ఇవ్వండి ఇప్పుడు. ஓகே மீரா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ உங்களுக்கு உதவி பண்ண தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். మీకు సహాయం చేయాలనే మేము ఇప్పుడు మళ్ళీ వచ్చింది ఇక్కడ. நான் ஓதக்கூடிய இந்த அமலும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி வாசமும் உங்களுக்கு வந்து நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மீரா, நீங்களும் உங்கள் அம்மாவும் இந்த பில்டிங்லேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி இருங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கனாலே போதும். உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் முடிவு கட்டுறோம். இங்கே நீங்கள் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் சம்மதம்னா எங்க முன்னாடி வாங்க. நீங்கள் அந்த பொம்மைக்குள்ளார தானே வாழ்றீங்க மீரா? మీరు దీనికి సమ్మతించే ఇప్పుడు మా ముందుకు రండి. மீரா, நீங்க அந்த பொம்மையோட உடம்புல இருந்து வெளியே போங்க கொஞ்ச நேரத்துக்கு. మీరా ఆ బొమ్మ లోపల ఉంచి కొంచెంసేపుకి బయట రండి. நீங்க அதுல இருந்து வெளியே போனீங்கன்னா தான் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். మీరు బయట వచ్చేదా మేము సహాయం చేయడానికి చేయొచ్చు. ప్లీజ్ బయటకు వచ్చేయండి. இந்த உடம்பை விட்டு வெளியே போயிருங்க மீரா. Oh my God. சார், அந்த பொம்மை ஏதாவது அசைவு இருக்கான்னு பாரு. இல்லை, அந்த பொம்மையை தூக்கி பாரு. காட்டு. நமக்கு கொஞ்ச நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே இதை முடிச்சாகணும். இன்னும் சொல்லணும்னா இந்த ஊதுபத்தி அணையிற வரைக்கும் தான். ஓகேவா? இப்போதைக்கு மீராவும் சரி உங்கள் அம்மாவும் சரி நம்ம பேச்சை மதித்து நம்மளை நம்பி கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பண்ணால் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை இரவு. ஓகேவா? சரத்து, அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ரிச்சுவலில் இந்த பொம்மைக்குள்ளார இவங்களை துரத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த ஆண் ஆத்மாவை இதுக்குள்ளார வர வைக்கணும். இதுக்குள்ளார வர வச்சு இந்த பொம்மையோடு சேர்த்து அதை டெமாலிஷ் பண்ணிட்டோன்னா மீராவும் அவங்க அம்மாவும் நிம்மதியாக அங்கே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட ஆத்மாவுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. மேபி இந்த மீராவோட பொம்மையாக கூட இது இருக்கலாம் இல்லையா? அதனால தானே அந்த ஆத்மா இது கூட கனெக்டாக இருக்குது. ஏன்னா சில பவர்ஃபுல் ஆத்மாவுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கூட கனெக்ட் இருக்கும். இப்போது நானே கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்டோட தாத்தா இறந்து போயிட்டார். எப்போவுமே ஒரு பழைய பாட்டு டேப் ரிகார்டில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அந்த டேப் ரிகார்டரே இப்போ ஹாண்டட் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட டைமில் அதுவே ப்ளே ஆகிறது, அதுவே ஆஃப் ஆகிறது, வித்தியாசமான ஸ்கேரியான சத்தங்கள்லாம் அந்த டேப் ரிகார்ட்லேருந்து அப்பப்போ வருமா. அதாவது இறந்து போன அந்த தாத்தா அந்த டேப் ரிகார்டர் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறதா அவங்க நம்புறாங்க. என்கிட்ட சொன்னாங்க இதை பற்றி. பெங்களூரில் ஒரு மியூசியமே இருக்குது, இந்த மாதிரி ஹாண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வச்சுட்டு இருப்பாரு.
நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மெயில் கூட பண்ணியிருக்காரு. அங்கே டேப் ரெக்கார்டரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆத்மாக்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கூட பயங்கரமான கனெக்ட் இருக்கும். அதனால தான் இந்த பொருளை தேர்ந்தெடுத்து மீரா இதுக்குள்ளே இருக்குது. மீரா யூஸ் பண்ண பொம்மையாக இருக்கலாம். பட் இப்போ நமக்கு அவங்களுக்கு தேவை விடுதலை கொடுக்கறது தானே. இப்போ இந்த பொம்மை எதுவும் பண்ண வேணான்றியா? அப்போ இல்லை வேறு எதனா வழி இருக்குது அழிக்கிறதுக்கு? இதனால் மீராவுக்கு பாதிப்புலாம் நம்மளுக்கும் சரி மீராவுக்கும் சரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் எரிஞ்சு போனால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம், சந்திரமுகி படம் பார்த்துருக்கியா? அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி, பேட்டையராஜா மாதிரி ஒரு பொம்மையை தான் வந்து எரிப்பாங்க. ஆனால் அந்த சந்திரமுகி வெளியே போயிடும். ஏன்னா அந்த ஆன்மாக்கள் அப்போ தான் நம்பும். இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஆன்மா தான். இவங்க வந்து கண்ணுக்கு நேராக தன்னை இவ்வளோ நாளாக அடைச்சி வச்சுருந்தா தன்னை சித்திரவதை பண்ண அந்த ஒரு தவங்க சாவுக்கு காரணமானவனே வந்து நம்ம இப்போ நெருப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். புரியுது. ஆன்மா வந்து நிம்மதி அடையும், சாந்தி அடையும். ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமலேயும் ஆத்மாக்கள் வாழும். ஆமாம், அதுக்கு தேவை ஒரு மீடியம் தான். ஆமாம். சரி, ஓகே, தென் இப்போ இது வந்து நம்ம எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அந்த இடம் நமக்கு என்ன அட்டாக் பண்ணுச்சுல்ல, ஆமாம், அந்த இடத்துல பண்ணலாம். அங்கே தான் அதோட ப்ரெசன்ஸ் அதிகமாக ஃபீல் ஆகுது. அதாவது அந்த கெட்ட ஆத்மாவோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நம்ம அங்கே உள்ளே போனாலே அதுவே நம்மளை பின்தொடரும். கண்டிப்பாக தூக்கிட்டு வா, புருஷோ கொடுக்கணும், நான் தூக்கிட்டு வரேன். அந்த பொம்மையை இதில் உட்காராது. கைஸ் ஃபயர்ஸ் இப்போ இந்த இடத்துல அந்த ரிச்சுவல் பண்ண போகிறாரு. மீன்வெயில் நான் தனியாக போயிட்டு தண்ணியை வச்சு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த போகிறேன். ஏன்னா இப்போ அம்மாவும் இந்த பொம்மையில் இருந்த மீராவோட ஆத்மாவும் வெளியே தான் இருக்குது. அவங்க நம்ம செய்ய போகிற உதவியை ஏற்றுப்பாங்களான்னு உறுதிப்படுத்தணும். ஸோ தண்ணியை வச்சு நான் அதை பண்ண போகிறேன். நார்மலாக அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இறந்து போனவங்களுக்கு வந்து தண்ணி வைப்பாங்க. அதே தான் நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் நான் தனியாகவும் போகிறேன். ஏன்னா இப்போ பயம் இல்லை, கெட்ட ஆத்மா என்ன எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் தனியாக போனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்றதுனால நான் தனியாக போகிறேன். நல்ல ஆன்மாவை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி இருக்க சொல்லியிருக்கோம். கெட்ட ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நான் அதுக்குள்ளே நான் ரிச்சுவல் செட்டப் பண்ணி நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, நான் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு வந்துடு. நான் இதை ப்ராசஸில் தான் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக 10 மினிட்ஸில் நான் சரி, ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா நினச்சி நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக பண்ணுறீங்க. అమ్మా మీరా పాప, మీరు మమ్మల్ని నమ్ముతారని నేను కన్ఫర్మ్ చేయాలి. నేను మిమ్మల్ని డైరెక్ట్గా చూడాలి. ప్లీజ్ నా ముందుకు రండి. రాలేదంటే కూడా పర్వాలేదు, ఇక్కడ మీకు నేను నీళ్ళు పెడతాను, అది కూడా మీరు వచ్చి తాగొచ్చు. నేను చూసింది మీరేనా? నేను లోపలికి రాబోతాను, నేను రావచ్చా? நான் உள்ளே வரப்போகிறேன். நான் பார்த்தது உங்களை தானா? உங்களை நான் உள்ளே வந்தால் பார்க்க முடியுமா? என் முன்னாடி வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அறிகுறி கொடுங்க, நான் போயிடுறேன். தானே பார்த்தேன் இங்கே கூட சொல்லுது. அவங்கள வெளிப்படுத்திக்கிங்க, இப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல சத்தியமாக. பட் பரவாயில்ல, நம்ம தனி பாட்டில் அங்கே வச்சுருக்கோம். நான் கேமரா இங்கே வச்சுட்டு வேறு இடத்துல போய்ட்டு வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கேமரா இந்த இடத்துல வச்சுருக்கேன். தனி பாட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பார்க்கலாம்.
பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு உங்களை தனியாக விட்டுட்டு நான் மேலே போக போகிறேன். கவனமாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. பை. अम्मा मीरेना जी, கன்ஸ்ட்ரக்ஷனில் சத்தம் வருதுன்னு நினைக்கிற தூரத்தில். மேலே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது, எந்த குடும்பத்துக்குமே வரக்கூடாது. எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் பர்சனலாக அது நடக்காத வரைக்கும் அது வெறும் செய்தி தான், வெறும் நியூஸ் தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பெயினில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் இறந்து போகும்போது தான் அதோட வலி என்னன்னு நிறைய பேருக்கு புரியும். இப்போ யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவங்களை கொண்டாடி தீர்த்துருங்க. இறந்து போன அப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவும் அடங்காமல் அடிச்சுட்டே தான் இருக்கும். நீங்களும் அவங்களோட மெமரிஸோடு நினச்சி கஷ்டம் தான் படணும். அதுவும் இந்த மாதிரி துர்மரணம்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால தான் நான் பகலில் வரும்போது இதை பற்றி சொன்னேன். இந்த இடத்துலேருந்து வெளியே போனோம், இங்கே இருக்க ஆத்மாக்கள் கிட்ட கனெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ வரைக்கும் என் மைண்ட் கிளியராக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே கேமரா வச்சுட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க நம்மளை நம்புகிறாங்கன்னு நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் மற்றவங்க மாதிரி தான் நம்மளையும் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுதாங்க உலகம். எவனோ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் அந்த நபரால் ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்குமே ஒரு கெட்ட பேர் ஆகிடும். ஆண்கள்னாலே இப்படி தான், எல்லோரும் இப்படி தான் இருப்பானுங்க, இப்படி தான் யோசிப்பாங்கன்னு பரவலாக சில பேர் நினச்சிருவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க பெண்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். யாராவது ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணாலோ, இல்லை உங்களை பேட் டச் பண்ணாலோ, இல்லை உங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணாலோ, ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க. மற்றவங்ககிட்ட அதை சொல்லாமையோ, அதை மறைச்சோ, இல்லை நீங்களே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த காலம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வாங்க. இந்த சொசைட்டி என்ன நினைக்கணும்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் யோசிக்கவே தேவையில்லை. வெளியே வாங்க. இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். இங்கே இருந்த பாட்டிலு మీరే ఎత్తుకొని పోయిందా దీని? முடியுங்க. Oh my God.
ఈ ఫుల్ నీళ్ళు మీకే, మీరు తాగొచ్చు. நான் பசங்கிட்ட போகிறேன். நைட் டியூஷன் வர மறந்துட்டேன். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन. சரத்து, அந்த இமாம் சொன்னபடி 111 தடவை வந்து ஒரு சூறாவை ஓதி இதில் வந்து ஊத சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ கம்யூனிகேட் பண்ண, ஆனால் அமாவாசை டைமு ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண, முடியலன்னா விட்டு ரிஸ்க் எடுக்காத அப்படின்னாரு. என்னோடய டியூட்டியே இப்போ நான் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணால் இந்த பொம்மையை நோக்கி நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக அது இங்கே தேடிட்டு வரும். சொல்லப்போனால் அது ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மாவுடைய ஆன்மா வந்து இப்போ இந்த பொம்மை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவர் அடிஷ்னலாக ஒன்று சொன்னார். அதை நான் சொல்லும்போது நான் மனசுக்குள்ளார தான் சொல்லுவேன், வெளியே சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உடம்பே எரியிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த நோக்கி வரும். அது இங்கே வரும்போது கம்யூனிகேட் பண்ணுறது நீ பார்த்துக்கோ, நான் பேச மாட்டேன், நீ தான் அந்த நேரத்தில் பார்க்கணும். புரியுதா? 2-3 பேர் ஒன்றா இருங்க, தனியாக போயிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இப்போதைக்கு நான் பேச மாட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு கேட்கும். முதல்ல நம்ம அதை இங்கே வர வைக்கலாம். அந்த ஆன்மாவுடைய பேர் கூட நமக்கு தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. கிடைக்கிற சின்ன கேப்பை கூட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது இங்கே வரும். பயந்துடாதீங்க. ஓகேவா? நான் ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும். நான் அதை முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகேவா? இதை நான் மனசுக்குள்ளார தான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். உடம்புல தாங்க முடியாமல் அதுவே இங்கே வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பேசிக்கோங்க. ஓகேவா? நீ பண்ணு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரத்து, கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ என்ன பேசுமோ பேசிலாம், நிப்பாட்டக்கூடாது. నువ్వే దీని లోపల వస్తే నీకు మంచిది. మేము నిన్ను ఆపెడితే నువ్వు చాలా బాధపడి చచ్చిపోతావు. ఆల్రెడీ నువ్వు చచ్చిపోయావు. మళ్ళీ నువ్వే ఇక్కడ వస్తే నీకు మంచిది. రాలేదంటే నీకే ఇబ్బంది. రా, வெக்கமா இல்லை உனக்கு? உன்னெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லடா. பாடு. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொண்டிருக்கியே, உன் ஆத்மா கூட நிம்மதியாக விட மாட்டோம் நாங்கள். நீ சாகும்போதே தொடுதி பிடிச்சி தான் செத்துருக்கு. அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி. உன் ஆத்மாவை அதை விட கொடூரமாக கொள்ளுவோம் நாங்கள். இப்போ நீ எது வேணாலும் பேசலாம் சரத்து. இப்போ அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எருமலைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கு. சும்மா விட மாட்டோம். அந்த அம்மாவையும் குழந்தையும், அந்த அம்மாவும் குழந்தையும் என்னடா பாவம் பண்ணாங்க உனக்கு? நாய లంజా కొడుక, నువ్వు దమ్ముంటే ఇప్పుడు రారా, మమ్మల్ని కంట్రోల్ చెయ్యి. నీకు దిల్లు ఉంటే దమ్ముంటే నన్ను కంట్రోల్ చెయ్యి. నేను ఒంటరిగా వస్తాను ఇప్పుడు. நீ உயிரோடு இருக்கும்போது மட்டும் என் கையில் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எடுத்து காக்காக போட்டிருப்பேன். நீ பேயா இருந்தாலும் பரவாயில்ல,
உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. நீ ஒரு கேவலமான பிறவி. உன் ஆத்மா அதை விட கேவலமான பிறவி. நரகத்துக்கு போய் வாங்க போற பாரு நீ. உன்னை அழிக்காம இந்த இடத்துல இருந்து நான் கிளம்ப மாட்டோம். இன்னைக்கு நீ ஒரு வேளை தப்பிச்சாலும் இன்னொரு நாள் வந்து கூண்டோட அழிப்போம் உன்னை. சரத், அதெல்லாம் முடிஞ்சா இப்ப வா. அதை லாக் பண்ணியாச்சு. இப்போ அதாவது இந்த பில்டிங்கை விட்டு எங்கேயும் நவர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு சாகிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தை அது பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கும் பாரு. இந்த இடத்துல இருக்க இப்ப எப்படி இருக்கு உனக்கு? குழு குழுன்னு இருக்கா? இனிமேல் ரண வேதனையா தான் இருக்கும் உனக்கு. உனக்கு இப்ப வர வழி இல்ல. இந்த பில்டிங்கை சுத்தி சுட்டு போட்டாச்சு. உனக்கு நகரவே முடியாது. நாங்க இங்க இருக்கோமா இல்லையோ, அடுத்த 5 நிமிஷத்துல நீயே பஸ்மம் ஆயிடுவ. நீயே உன் முடிவை தேடிட்டீன்னா உனக்கு நல்லது. நான் ஏதாவது பண்ணனா நீ ஜென்மத்துக்கும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு சாவு, கொடூரமான சாவு நீ எதிர்பார்ப்ப. நீயே உன் முடிவை தேடிக்கிறியா இல்ல உனக்கு முடிவு நான் கட்டட்டுமா? இங்க பொம்மை இருக்கு, இதுலதான் இப்ப உன் ஆன்மா இருக்கு. உனக்கு நிம்மதி வேணும்னா இந்த பொம்மைக்குள்ள நீ வந்தா மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ఆనా నీకు నిమ్మది కావాలంటే నీకు మోక్షం కావాలంటే ఈ బొమ్మ లోపల రాను, లేకపోతే చాలా బాధపడుతున్నావు నువ్వు. ஆனா இந்த பொம்மைக்குள்ளார வந்தாலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது, உன் உயிர் போயிடும். இதையும் சொல்லிடு சரத். త్వరగా రా, దీని లోపల వస్తే నీకు మంచిది, లేకపోతే ఇంకో బాధపడబోతున్నావు నువ్వు. త్వరగా రా, ఇప్పుడు రా. నిన్ను వదలము ఇక్కడి నుంచి మేము పోవము. வா. நீயே வந்துட்டீனா உனக்கு சாவு சுமூகமா போகும். உனக்கு நிம்மதி வேணும்னா நீ இங்க தான் வந்தாகணும். இந்த பொம்மைக்குள்ள நீ வந்தாகணும். உன் முடிவை நீயே தேடிக்கணும். இந்த பொம்மையோட உடம்புக்குள்ளார அது கனெக்ட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பொம்மையும் எரிஞ்சிடும், அதோட சேர்ந்து இதுவும் எரிஞ்சு போயிடும். அதுக்கு இப்ப சாவு மணி குறிச்சாச்சு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஏய் வா வா வந்துரு வந்துரு இப்படிடா వచ్చే. ஏய் வந்துரு. நாங்க இங்க நிக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? நாங்க இங்க நிக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? நாங்க இங்க இருந்து போயிட்டா உன்னோட முடிவை நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి వస్తావా? நாங்க இங்க இருந்து கொஞ்ச நேரம் வெளியே போனா உன் முடிவை நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి పోతే నువ్వే దీని లోపల వస్తావా? அது சரின்னு சொல்லுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் அங்க நின்று பார்க்கலாம். ஏன்னா அது இங்கே வந்துச்சுன்னா அது சாவறது நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கவேன், அது எங்க போய் எப்படி தன்னுடைய முடிவை தெரிவிக்கும் தெரியாது. நாங்க 4 பேர் இப்ப இங்க இருக்கிறோம், தனிமையில இருக்கோம். உன்னுடைய முடிவை நீயே தேடிக்கோ, அதையாவது நாங்க நிம்மதியா பார்த்துட்டு போறோம். சொல்லு சார். మేము 4 ఇక్కడనే ఉంటాము, నువ్వే దాని లోపల పో, నువ్వే చచ్చిపో. అదే మేము నీకు ఇచ్చిన దండన. நான் ஃபைனலா ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் பண்றது அதுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما بين أيديهم وخلفهم لا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எனக்கு எரியுதியா? الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. சொல்லிட்டே மந்தத்தை ஓதிட்டே சாவுடா பாருங்க. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وخلفهم ولا يحيطون
يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم يا الله يا رحمن يا رحيم 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 يا الله يا رحيم يا الله يا رحمن 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 يا رحيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم சரத்து போயிடலாம் இங்கேருந்து வேணாவா அவன் சாவறத நிதானமாக பார்த்துட்டு போகலாம் சரத்து இது ஒரு துராத்மா ஒரு நல்ல விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ వాడు ఇక్కడ నుంచి చచ్చిపోయినాడు మీరు హ్యాపీగా ఇక్కడనే ఉండొచ్చు మీరా పాప అమ్మ చూస్తున్నారా దీన్ని ప్లీజ్ ఇప్పుడు రండి మీరా పాప బాగా చూడండి ఆ దొంగన కొడుకు చచ్చిపోయినాడు ఇక్కడనే మీరు ఉండొచ్చు అట్లీస్ట్ మీ ఆత్మ హ్యాపీగా ఉండాలి చూస్తున్నారా மீரா இதுக்கப்புறம் நீங்க இந்த பில்டிங்ல நிம்மதியா இருக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா இங்க இருக்கலாம் இல்ல வேற எங்க போறதுனாலும் போலாம் சொல்லிடு சரத்து சரத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இதை பண்ணும்போது இன்னும் ஒரு 3 ஸ்பீட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த கல்பிட் கூட இருந்த அந்த ஸ்பீட்டாக தான் இருக்கும் இப்போயும் நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஏன்னா அதால் கூட நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு தொந்தரவு பண்ற ஒரே ஒரு ஸ்பீட் இது மட்டும்தான் மேபி இவன் தான் பாஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அழிஞ்சு போச்சு ஜெகன் சீக்கிரம் வாங்க நிற்காத நான் வந்துட்டேன் இந்த பாரு போக பரும் புகையா இருக்கு ఫైర్ அதிகமாக నేను మళ్ళీ వచ్చి మీకు కొత్తదిగా పెద్ద పెద్ద డాల్స్ తీసేస్తాను మీరు ఆటలాడేదానికి టాయ్స్ మీకు ఏం కావాలో అన్నీ ఇక్కడ వచ్చి ఇస్తాము சிரிக்குதுயா இங்கே பாரு சரத்து ஒரு நல்ல ஜீனுக்கு சப்போர்ட்டுக்கு எப்பவுமே 4-5 நல்ல ஜீன் வரும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கெட்ட ஜீனை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஆதரவாக நிறைய கெட்ட ஜீன்கள் சுற்றிட்டு தான் இருக்குது நமக்கு அது மூலிமா ஆபத்து வரவும் சான்ஸ் இருக்குது நம்ம வந்த வேலை முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் மீராவும் அவங்க அம்மாவும் இப்போ சேஃபாக தான் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அதுதான் நமக்கு நல்லது கெட்ட ஆத்மாக்களால் நமக்கு பாதிப்பு இருக்குது சரிவா சிரிச்சா சந்தோஷம் தானே வா நம்ம வரும்போது இங்கே அழுது தானே இருந்துச்சு మీరా పాప మమ్మల్ని ట్రక్ చేసిందికి చాలా చాలా థ్యాంక్స్ ఇది మాకు లైఫ్ టైం ఎక్స్పీరియన్స్ ఇంత దూరం మేము ట్రావెల్ చేసి వచ్చిందే మిమ్మల్ని చూసి సహాయం చేయాలని சாந்தமா பேசிச்சு பாத்தியா மீரா பாப்பா எங்களுக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பயணம் பண்ணி வந்ததே உங்களை பார்க்கணும் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் சரத்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு நீங்களும் உங்க அம்மாவும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும் சரத்து இல்ல உங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் சாந்தி அடையணும்னாலும் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க இனிமேல் நாங்க இந்த இடத்துக்கு வரமாட்டோம் நீங்க அறிகுறி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ஆத்மா சாந்தி அடைகிற பூஜையை நாங்க உடனே பண்ணுவோம் அங்கதான் நிக்கிறாங்க உங்களுக்கு வேணுமா உங்க ஆத்மா சாந்தி அடையணுமா அங்க நிக்கிறாங்க நான் பார்த்தேன் இவ்வளவு இங்கதான் நின்று இருந்தாங்க ஐயோ சரத்து எவ்ரிதிங் ஓகே தான் நீ பேச நீ சொல்றதா நின்று கேட்டுட்டு இருந்தாங்க சரத்து ఆత్మ శాంతి పూజ కావాలా మళ్ళీ అడుగుతాను మీకు ఆత్మ శాంతి పూజ కావాలా ఓ మై గాడ్ என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகிற பூஜை பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு இங்கேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தொந்தரவு இல்லைல்ல அதை கேளு ఇప్పుడు మిమ్మల్ని ఎవరు కంట్రోల్ చేయలేదా లేదన్నా அப்போ ஓகே அப்போ வந்து என்னன்னா இப்போ இவங்களுக்கு இங்கே தொந்தரவு எதுவும் இல்லை இவங்க ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு பூஜை மட்டும் கேட்குறாங்க அதான் அது நம்ம திரும்ப இன்னொரு நாள் வந்து தான் செய்யணும் ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம கிளியர் பண்ணி விட்டோம் ఓకే நம்ம వేరే யாரన్నా వచ్చి కూడా అది பண்ணலாம் அதுதான் பண்ணோம் మేము ఇప్పుడు మేము ఇక్కడ నుంచి పోతాము మాకు రెస్పాన్స్ చేసేందుకు చాలా చాలా థ్యాంక్స్ ధన్యవాదాలు హ్యాపీగా ఉండండి
உங்களோட மரணம் மோசமானது தான். யாருக்கும் இந்த மாதிரி மரணம் வரக்கூடாது. உங்களுக்கும் சரி, உங்கள் பொண்ணுக்கும் சரி. குறிப்பாக உங்கள் பொண்ணு இறந்து போனதை நினச்சி நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த அழகான மீரா குழந்தையோட ஆத்மா சொர்க்கத்தில் போயிட்டு வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இங்கே இருக்க வேணாம், இங்கே இருக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகிற பூஜையை நாங்கள் பண்ணுறோம். நான் பேசுறது தமிழ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் முடித்த அளவு தெலுங்குல உங்ககிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பியாக இருங்க. மீரா பாப்பா பாய் பாய். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்ததே நம்ம பெரிய விஷயம். அவ்வளோதான் கைஸ், இதோடு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். மன நிறைவாக இங்கேருந்து நாங்கள் போகிறோம். பயத்தோடு இந்த இடத்துக்குள்ளே வந்தோம். இப்போ நிம்மதியோடு நாங்கள் வெளில போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இருக்க இந்த ஆத்மாக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீராவோட அம்மாவும் இனிமேல்ட்டுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுமே அவங்களுக்கு ஆபத்து தான். பட் எனிவே இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 4 பேருக்கும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே ஃபீல், அதே த்ரில் உங்களுக்கும் அதே ஃபீல் கிடச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா, நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹாண்டட் பிளேசஸ்க்கு போயிட்டு நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் ஒரு டஃபஸ்ட் கண்டென்ட்னா அது இந்த கோஸ்ட் கண்டென்ட் தான். நான் அதை 7 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். நிற்காமல் ஓடிட்டுருக்கேன் குதிரை மாதிரி. நான் குதிரை மாதிரி ஓடுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவும் தான். ஸோ எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த கண்டென்ட்டை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணவே முடியாது. நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிற அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ், இதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்குது. அண்ட் இங்கே நான் ஃபேஸ் பண்ணுற நெகட்டிவிட்டிஸ் கிட்ட இருந்தும் என்னால் வெளியே வர முடியுதுன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் தான் காரணம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூடியூப்லேயே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா இப்படி பல்வேறு இடங்களுக்கு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடியும், உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறதே போதும். நீங்கள் கொடுக்குற லைக்கே எனக்கு பெரிய சப்போர்ட் தான். உங்ககிட்ட காசு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் பி a great help for us. பசங்கிட்ட 2-3 வார்த்தை கேட்டுங்கிறது உடனே கிளம்பும். கைஸ், ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, மரண பயமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா நோ மூன்ட்டு அமாவாசை, அதனால தான் கொஞ்சம் பயங்கரமாக பேனிக் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எனக்கு அந்த கடைசி மூமெண்ட்டில் அந்த ஆத்மா தன்னைத்தானே அழிச்சிக்கும் போது என் உடம்புலாம் பயங்கர சூடாகிடுச்சு. ஏன்னா அந்த ரிச்சுவல் நான் தானே பண்ணேன். ஸோ அதனால் என்னையை ஸ்பெசிஃபிக்காக அதை அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது பண்ணும்போது நான் ஒரு 3 வித்தியாசமான ஸ்பிரிட்டை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷன் மாதிரி வந்துட்டு போச்சு. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. மேபி அந்த குழந்தைய கொண்டு அந்த 4 பேரில் மீதி இருக்கக்கூடிய 3 பேர் வந்தாங்களா இல்லைங்களா? ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக மீதி இருக்கக்கூடிய எல்லா கெட்ட ஆத்மாவும் வந்துருச்சா எதுவுமே எனக்கு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அதை ஃபுல்ஃபில் தான் முடிச்சிட்டோம். மீராவும் அவங்க அம்மாவும் இப்போ சேஃபாக இருக்காங்க. பட் திரும்பவும் அவங்க ஒரு பூஜை மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முடிஞ்சால் நாமளே அதை பண்ணலாம். இல்லைன்னா வேறு யாராவது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதே ரிஸ்க்கு தான். முடிஞ்ச சீக்கிரமாக இங்கே நாங்கள் கிளம்பிடணும். ஸ்டார்டிங் உள்ள வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டேன் நான். வெளியே வரப்போ மைண்ட்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏதோ மூளைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த ரெண்டு லாஸ்ட்டில் இந்த பூஜைலாம் பண்ணி இந்த பூஜை பண்ணுறப்போ பயம். ஆனால் ஃபயர்ஸ் அவ்வளோ சொன்னார். பட் இவங்களாம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க, மச்சா பண்ணிடலாம், நம்ம வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வார்த்தைகளாக சொல்ல முடியல. ஸோ அவள் தான் கைஸ், நாங்கள் நினச்ச மாதிரி இன்னும் கூடிய விரைவில் பூஜை பண்ணத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஹாப்பி எண்டிங்காக இந்த வீடியோ அப்போ நான் முடிக்கிறேன். பார்ப்போம். ஸோ கைஸ், எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த வீடியோவில் எனக்கு கிடச்சிது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைலண்ட்டாக தான் இருந்தேன். என்ன பேசுறது, ஏன் பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபுல்லாக பிளாங்க்கு. லாங்குவேஜ் இஷ்யூஸும் ஒன்று. நான் பேசுகிறது இவங்க யாருக்கும் புரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு இந்த வீடியோவில் கிடச்சிது. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். எறாக்கார கிளம்புறோம். அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துல சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லோரும் பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்ப்ளி சரத் அண்ட் டீம். பூம்.
நிமிஷம் என்னாச்சு காரணத்தை என்னாச்சு என்னையா போயிட்டாங்கய்யா ஐயோ போயிடுச்சு ஐயோ இது வந்து நம்ம அதே மாதிரியே இருக்கீங்க ஓ நம்ம வந்து பார்த்துட்டு போகிறாங்கய்யா போ இல்லைப்பா ஃபஸ்ட்டு ஜெகா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பெயினில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் இறந்து போகும்போது தான் அதோட வலி என்னன்னு நிறைய பேருக்கு புரியும். இப்போ யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவங்களை கொண்டாடி தீர்த்துருங்க. இறந்து போன அப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஹாய் மீரா பாப்பா, ஆட்டலாட்டாமா?